மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவது கல்லூரி படிப்புதான். எனவே காலத்திற்கேற்ப அறிமுகமாகும் புது புது பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். சமீப காலமாக உலகெங்கும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் AI எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் படிப்புகள் மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளன. கொரோனாவுக்கு பிறகு பயோமெடிக்கல் என்ஜினியரிங் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வாக்கிங் போகிறப்போ, நடக்கிறப்போ உங்கள் மொபைலில் இருந்து எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணுறீங்க, பிபி கால்குலேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாமே வியரபிள்ஸ், இது எல்லாமே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே தான் வருது. இன்றைக்கி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நம்ம லைஃப்பில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெரிய ஸ்கோப் இருக்குது. இது நிறையா பேர் பார்க்குறதில்ல. எங்கள் காலேஜில் அது நல்லா ஃபில்லிங் இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, கணினி அறிவியல், உணவு தொழில்நுட்பம் ஆகிய படிப்புகளும் பெரும்பாலான கல்லூரிகளில் அதிக அளவில் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏகோபித்த ஆதரவால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு 3 ஆண்டு BSc படிப்பாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிகாம், BBA போன்ற படிப்புகளும் +2 ரிசல்ட் வரும் முன்பே குறிப்பிட்ட தொகை செலுத்தி சீட்டை முன்பதிவு செய்கின்றனர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காமனாக இருந்தால் கூட ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நம்மளுடைய ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய என்டையர் வேர்ல்டை உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு AI ரோல் அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெக்னாலஜி ஓரியன்டாக மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃப்யூச்சரில் BBAவுக்கும் MBAவுக்கும் தான் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ஓப்பன் ஆகுது. அதில் நான் MBA முடிச்சுட்டா ஒரு வேல்யூக்கு நல்ல வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் சஜஷன் பண்ணாங்க எங்கள் வீட்டில் எல்லாம். அதனால் நான் இப்போ படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். எப்போதும் மவுசு குறையாத படிப்பாக சிவில் இன்ஜினியரிங் உள்ளது. ஆர்கிடெக்சர் எனப்படும் கட்டிடக்கலை சார்ந்து ஏராளமான வல்லுநர்கள் தேவைப்படுவதால் BArch படிப்புக்கு உலகளவில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. கலை, அறிவியல் படிப்புகளுக்கும் அதிக அளவில் வேலை வாய்ப்பு இருப்பதால் அவற்றின் மீதான ஈர்ப்பு இன்னும் அப்படியே உள்ளது. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் ஒரு டிகிரி கோர்சஸ் முடிக்கிறது தான் அவங்களுடைய முதல் எய்மாக இருக்குது. உதாரணம் TNPSC இருக்கட்டும், UPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்க BA எக்கனாமிக்ஸு அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கிறாங்க. அவங்க சிவில் சர்வீஸுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. புதிய படிப்புகளை கல்லூரிகள் போட்டி போட்டு அறிமுகப்படுத்தி வருவதால் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்வது என்பதில் பெற்றோர் நிலை திண்டாட்டமாகத்தான் உள்ளது. எனினும் அவர்களை நெருக்கடியில் தள்ளாதவாறு மாணவர்கள் படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என கல்வியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு ஒரு கல்வியை தேர்ந்தெடுங்க. அங்கே படிச்சிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷனில் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வழியே நீங்கள் அதில் நல்ல இன்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுத்து நீங்கள் டாப்பில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இது அம்மா அப்பாவோட சொல்லி இதுக்கு ரொம்ப ஃபீஸு, இதை போய் படித்தா ஸ்கோப் அப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸ்கோப் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைக்கும் நிலையில் அதை பயன்படுத்தி தனியார் கல்லூரிகள் பல லட்ச ரூபாய் வரை நன்கொடைகளை வசூலிக்க தொடங்கி விடுகின்றன. இதனால் நன்கொடை தர இயலாத மாணவர்கள் விரும்பும் பாடப்பிரிவுகளில் சேர முடியாமல் கிடைக்கும் துறையில் சேர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஒரு சீட்டுக்கு 4 லட்ச ரூபா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 4 lakhs into 100 நீங்கள் போடுங்க, மினிமம் 4 crore ஆகுது. 4 கோடி. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கலந்தாய் வழியாக வந்தீங்கன்னா அதுக்குள்ள டியூஷன் ஃபீஸ் வேறு, மேனேஜ்மெண்ட் வழியாக நீங்கள் வரும் பொழுது அதுக்கு டியூஷன் ஃபீஸ் வேறு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீ, மெஸ் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ, இப்படி நீங்கள் கட்டும் பொழுது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எப்படி அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும்? அதிக நன்கொடை வசூலிக்கப்படுவதால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் கல்வியாளர்கள். மாணவர்களிடம் அதிக வரவேற்பை பெறும் புதிய பாடப்பிரிவுகளை அரசு கல்லூரிகளில் உடனுக்குடன் அறிமுகப்படுத்துவதன் மூலம் இத்தகைய முரண்பாடுகளை களைந்து உயர்கல்வியில் சமநிலையை உருவாக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.